வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக அலுவலகத்திற்கு வரும் சசிகலா. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக என்ன பார்க்கப்படுகிறது என்றால், அதாவது அதிமுகவுக்குள் நடக்கக்கூடிய மோதல்களும் பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் சிக்கல்களும் தான் சொல்லணும். அந்த அளவிற்கு கட்சியுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்பொழுது அதிமுகவில் பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகளும் சீனியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கட்சி வளர்ச்சி பாதைக்கும் வெற்றி பாதைக்கும் போகணுன்னா, கட்சியை பலப்படுத்தணும்னா சீனியர்கள் தேவை, கட்சியிலிருந்து நீங்கினவங்க தேவை. குறிப்பாக பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா கட்சி பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. அதனால் கட்சியை பலப்படுத்தணும்னா தென் மாவட்டங்களில் பலவீனம் மிகவும் குறைவாக இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புள்ளிகள் யார் யார்? டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் போன்ற முக்கிய புள்ளிகள். இவர்களெல்லாம் இப்பொழுது பார்த்திங்கன்னா அதிமுகவில் இல்லை. அதிமுகவில் இல்லாதனால என்ன நடக்கிறதுனா, பின்னணிவும் அங்கு பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கான சரியாக உரிய மரியாதையும் ஆதரவும் கிடைக்காமல் பார்த்திங்கன்னா சிக்கலாகி கொண்டிருக்கிறது. இதனால் கட்சிக்கான வெற்றி அங்கே பார்த்திங்கன்னா கிடைக்காமலேயே போயிட்டுருக்கு. இதை மீண்டும் கொண்டு வரணும், மீட்சி பெறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதற்கான சூழலும் அதற்கான செயல்பாடுகளையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி முன்னெடுக்கணும். அப்படி எடுக்காவிட்டால் அதிமுகவின் தலைமையை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்றது சீனியர்கள் பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. ஆனால் சசிகலா அவர்கள் அதிரடியாக வரப்போகிறார். ஏன்னா சசிகலாவும் அதிமுகவுக்கு வரதான் ஒரு சில முடிவுகளையும் தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார்களாம். பார்க்கலாம் எப்போ என்ன நடக்கும் அரசியல் களத்தில் அப்படின்றது தெரியாது. ஸோ திடீர்னு எல்லாமே நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள். அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தினசரி தெரிந்து கொண்டு இருந்து கொண்டே இருக்க முடியும். நன்றி மக்களே.